இன்றைக்கி நம்ம சுவையான ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி உடல் எடையை குறைக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சப்பாத்தியை நம்ம எந்த குழம்போடனாலும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம் தான். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 கப் ஓட்ஸ், 1 கப் கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு கோதுமை மாவை எடுத்து அது கூட ஓட்ஸ் சேர்த்துக்கணும். ஓட்ஸை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலும் சரி, இல்லைனா மிக்சியில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணாலும் சரி, எப்படினாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் போல் மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த சப்பாத்தியை சுடும்போது மட்டும் லேசாக சிம்மில் வச்சு சுட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் மாவு பிணையிறப்ப கூட சுடுதண்ணி ஊற்றும் பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் ஓட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வெந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இதை நம்ம பிணைஞ்சி முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா 30 மினிட்ஸ் கழித்து பண்ணோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா பிளாஸ்டிக் ராப் வச்சு நீங்கள் பவுலை ஃபுல்லாக அப்படியே சுற்றி வச்சாலும் சரி. இப்போ நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி பலகையில் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு விரிக்கிற மாதிரி அதை விரிச்சுக்கலாம். டஸ்டிங்க்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வச்சு கூட நீங்கள் விரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை விரிச்சாச்சு. இதை ஃபுல்லாக விரிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது நம்ம எந்த குழம்போடனாலும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அப்படின்னா நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். வெயிட் லாஸுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குயிக்காக வந்து நீங்கள் நினச்ச வெயிட்டை அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சுவையான ஓட்ஸ் சப்பாத்தி தயார்.